ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம தல அஜித் சாரை வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது ஏன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரேசிங்க்காக வந்து ஸ்பான்சர்ஸ் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஸ்பான்சர் தேடிக்கிட்டு இருக்கும்போது ஸ்பான்சராக உள்ளே வந்தவங்க தான் வந்து அம்பானி அவங்க. ஸோ அவங்க வந்து சாம்பா எனர்ஜி ட்ரிங்க்ஸை ப்ரமோட் பண்ணால் வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதா அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அஜித் சாரும் வந்து இத்தனை வருஷமாக வந்து ஆடில் வந்து ப்ரமோட் பண்ணாமல் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து நடிக்காமல் இருந்துட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து அவர் அந்த ரேசிங்கை வந்து வேர்ல்டு வைடு வந்து தெரியப்படுத்தணும், வேர்ல்டு வைடு வந்து இந்த ரேசிங்குள்ள இம்பார்ட்டன்ஸை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுனால வந்து ஸ்பான்சர் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து அந்த சாம்பா எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அப்படின்ற அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்க ஒத்துக்கிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த நியூஸை கேள்விப்பட்ட போது எப்படி நம்ம தல அஜித் இதில் நடிக்கலாம், ஸோ இத்தனை நாள் வந்து எந்த ஒரு ஆடையுமே வந்து ப்ரமோட் பண்ணாமல் இருந்தார், எவ்வளவோ கோடி கொடுத்துமே வந்து அந்த ப்ரமோஷனில் வந்து நடிக்காமல் இருந்தார். ஸோ இப்போ ஏன் நடித்தார் அப்படின்றத பற்றி யோசிக்கும் போது தான் அவர் ஒரு ஃபீல்டில் போயிட்டு ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போனார். நடிக்க வேணான்னு முடிவு எடுத்தது அவரு தான். இன்றைக்கி அவரே நடிக்கணும்னு முடிவு எடுத்துக்கிட்டாரு. ஸோ அவருடைய ஒரு ரேசிங் பேஷனை வந்து மக்களுக்கு வந்து கன்வே பண்ணணும் அப்படின்றதுனால வந்து அவர் வந்து ஆடில் நடிக்கிறாரு. ஸோ இது வந்து அவருடைய பர்சனல் சாய்ஸ். இந்த மாதிரி ஆடில் நடிக்கக்கூடாது அப்படின்றதும் வந்து அவருடைய பர்சனல் சாய்ஸ். எது எப்படி இருந்தாலும் நான் வந்து தல அஜித்தை வந்து இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணுறதுனால நான் ஒரு விஷயத்த உறுதியாக நம்புகிறேன். அவர் கண்டிப்பாக தப்பான விஷயத்தை வந்து ப்ரமோட் பண்ண மாட்டார். தப்பான விஷயத்துக்காக வந்து அவர் வந்து அவருடைய ஃபேன்ஸை வந்து அவருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டார். ஸோ ரேசிங்கை வந்து பூம் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட்னால தான் வந்து அவர் அதில் நடிக்கிறாரு. நம்ம சரி தப்பு அப்படின்ற நம்ம 1000 டிபேட் யோசிச்சுட்டு இருந்தாலும் அவருடைய பேஷனை நோக்கி போயிட்டுருக்காரு. ஸோ நம்ம அதில் கோர் கண்டென்ட்டாக அதை தான் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அவர் ஆடில் நடிக்கிறான்றப்போ எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான், என்ன இப்படி சொல்லிட்டு இருந்தார், இப்போ வந்து இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எண்ட் ஆஃப் த டே அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை அவர் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ இதை நம்ம பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய ஆப்போனண்ட் ஃபேன்ஸுக்கோ இல்லை மற்றவங்களுக்கும் வந்து ஸ்டொமக் பர்ன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் நாம் வந்து கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒன்றுமே இல்லை. அவங்க விஷயத்த பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இது நல்ல விஷயம்னு தோணுனா நம்ம எடுத்துக்கலாம், இல்லை நல்ல விஷயம் இல்லை அப்படின்னா அதை விட்டுடலாம். ஸோ என்னானாலையும் நம்ம வந்து அஜித் சாருடைய ஃபேன் தான். ஸோ அது வந்து ஆணித்தரமாக சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.